ஒரு தம்பி கூட ஒரு அக்கா இப்படிலாம் பண்ணுவாங்க, இந்த அளவுக்கு இறங்கி போய் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, இப்படி ஒரு அக்காவை நீங்க நேர்ல பார்த்தீங்கன்னா, காரி துப்புற அளவுக்கு இந்த கதை இருக்கும். ஸோ இந்த கதையில என்ன ஆச்சு, கிரைம் ஸ்டோரி எங்க போய் முடிஞ்சுச்சு அப்படின்றத ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோவை ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. அபிஷேக் சர்மா, சுஸ்மிதா இவங்க 2 பேருக்குள்ள நடந்த கதையை தான் இந்த கிரைம் ஸ்டோரி ஃபுல்லாக இப்போ நான் சொல்ல போகிறேன். உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி கிரைம் ஸ்டோரி பிடிக்காம இருந்தால் இப்போவே வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அபிஷேக் சர்மா, சுஸ்மிதா இவங்க 2 பேரும் மேரேஜ் ஆன கொஞ்ச நாள் ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அபிஷேக் சர்மாவுக்கு வேலை அதிகமாக இருக்குது, வேலையில் அதிகமான ப்ரெஷர் இருக்குது. அதனால் இவரால் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. எப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாத நிலைமை வருதோ அங்கே தான் முக்காவாசியான க்ரைம் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப நாள் கண்ட்ரோலில் இருந்த ஒய்ஃபு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால ஆசையை அடக்க முடியல. அதனால் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட டைரெக்டாகவே கேட்குறாங்க, இன்றைக்கி நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்னு. ஆனால் அவங்க ஹஸ்பண்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, எனக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ ஆஃபீஸில் முடித்த ஒர்க்கை, பேலன்ஸ் இருக்க ஒர்க்கை நான் இப்போ வீட்டில் பண்ணி ஆகணும். ஸோ இப்போத்துக்கு நமக்கு இந்த மாதிரி சந்தோஷம்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல அந்த ஒய்ஃப்க்கு என்ன மனநிலையில் இருந்திருப்பாங்கன்றத நீங்கள் சொல்லுங்கள். இப்படி ஒவ்வொரு வாட்டியும் ஒய்ஃப் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், வாழ்க்கையை கொஞ்ச நாச்சு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் அபிஷேக் சர்மா கிட்ட கேட்கும் போது, ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது, ஸோ இப்போ வேணாம், கொஞ்ச நாள் போட்டு என் ஒர்க்கு இந்த ப்ரெஷர் எல்லாம் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி அபிஷேக் சர்மா டெய்லியும் இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே சுஸ்மிதாக்கு இது பார்த்தீங்கன்னா கேட்டு கேட்டு செம்ம போர் அடிச்சிருச்சு. இவர் எப்போ பார்த்தாலும் இதையே தான் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நாச்சும் ஒரு சிரிச்சு பேசுறது கூட கிடையாது. அந்த மாதிரி இருந்தால் கூட மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஆனால் எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் இருக்க தவிர என் மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லை அப்படின்ற மாதிரி சுஸ்மிதா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவும் போல் நைட்டு சண்டை போடுறாங்க, காலையில் அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்புறாரு. அப்போது அந்த சமயம் வீட்டுக்கு ஒருத்தன் வரான். அவன் யாருன்னு சுஸ்மிதா கேட்குறாங்க. அதுக்கு நான் அபிஷேக் சர்மாவோட கசின் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டவங்க, இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே கிடையாது, உன்னை நான் எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு இந்த மாதிரி அபிஷேக் சர்மா இந்த மாதிரி ரிலேட்டிவ், ஸோ இவருக்கு பார்த்திங்கன்னா நான் கசின் வேணும், உங்களுக்கு தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டவங்க, சரி வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக பெட்ரூம்க்கே கூப்பிட்டு போயிட்டு பேசியிருக்காங்க. பேசி முடிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பும் போது சுஸ்மிதா அவர்கிட்ட, உங்களோட நம்பர் கிடைக்குமா, எனக்கு ஏதாவது ஒன்றுனா உங்களுக்கு கால் பண்ணலான்னு தோணுது அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்க தம்பிக்கிட்ட நம்பரை கேட்டு வாங்குறாங்க. ஃபோன் நம்பர் வாங்கினதுக்கப்புறம் டெய்லியும் நைட்டு ஹஸ்பண்ட் இல்லாத டைம், ஹஸ்பண்ட் இருக்க டைம் அப்படின்னு ஹஸ்பண்டுக்கு தெரியாத இவங்க 2 பேரும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே போய்கிட்டே இருக்குது. இவங்களோட ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாமல் போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா வெளியூரில் வேலை இருக்குது. ஸோ வெளியூரில் வேலை இருக்குன்றதுனால அவர் வெளியூருக்கு நான் போகிறேன், வர்றதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க. ஒய்ஃபும் சரி ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வெளியே போறாருன்னு சொன்னாலே ரொம்ப சோகமா இருக்கிற சுஸ்மிதா அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் சர்மாவை ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஊருக்கு அனுப்பி வச்ச அடுத்த கையோட அவரோட தம்பி இருக்காங்கல்ல, தம்பிக்கு கால் பண்ணி, நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன், நீ வரியா அப்படின்ற மாதிரி தம்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த தம்பியும் உடனே நான் கிளம்பி வரேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கு வந்திருக்காரு. சுஸ்மிதாவோட தம்பி வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் உண்மையா இல்லையா, வெளியே கிளம்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக கேட்குறான். அதுக்கு நான் ஒன்றும் பொய்லாம் சொல்லலை, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் பெட்ரூமுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பெட்ரூம் போனதுக்கப்புறம் அவர் வர்றதுக்கு 2 நாள் ஆகும். 2 நாளும் நீ என் கூட என்ன வேணால் பண்ணிக்கலாம், சந்தோஷமாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுஸ்மிதா அவங்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட அவன் கொஞ்சம் கூட ஷாக்கே ஆகாமல், இவங்க நம்ம அக்கா தானே, இவங்க இப்படி சொல்லும் போது இது தப்புன்னு இவங்ககிட்ட சொல்லாமல் அவனும் சிரித்து, எனக்கும் இந்த நாள் எப்போ வரும்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே 2 பேருக்குமே அது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. ஸோ இப்படி ஒன்று நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் 2 பேருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து அவங்க ஹஸ்பண்டு அபிஷேக் சர்மா ஊருக்கு போயிட்டார். ஸோ இவங்க
இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷம்னா எல்லாமே சொல்கிறேன். ஸோ எல்லாமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட என்னெல்லாம் கிடைக்காதோ அதை எல்லாத்தையுமே இந்த தம்பின்னு சொல்கிற இவங்க கூட அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தோஷம் சுஷ்மிதாக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் ஆகினோம், நம்ம ஹஸ்பண்ட் கூட இருந்தால் இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சுஷ்மிதாக்கு வந்து அவங்க மனசில் ஆல்ரெடி தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தம்பியும் அந்த சுஷ்மிதாவும் 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. இவரை எப்படியாவது நம்ம முடிச்சுட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். என் ஹஸ்பண்ட் கிட்ட நிறைய காசு இருக்குது, ஸோ இவரை நம்ம ஏதாவது முடிச்சு விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த காசில் நம்ம 2 பேரும் வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதியாக எந்த ஒரு வேலையும் செய்யாமல் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தம்பிக்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒத்துக்க ஆரம்பிக்கிறார். ஸோ ஒத்துக்கிட்ட அவர் என்ன பண்ணுறாங்கன்னா இவரை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு செட்டப் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்டும் அந்த ஷாக்குன்ற ட்ராப்குள்ளே மாட்டிக்கிறாரு. அவரும் இறந்து போயிடுறாரு. ஸோ அவர் இறந்து போனதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடுறாங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறமும் சுஷ்மிதா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக ரொம்ப கேஷுவலாக இப்படி ஒன்று நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாமல் அவங்க வாழ்க்கையை ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பார்த்த அவங்க ஹஸ்பண்டோட பிரதருக்கு ஒருத்தர் இறந்துருக்க வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாமல் எப்படி இவ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா எனக்கு புரியல. உண்மையாலுமே ஆக்சிடெண்ட் தானா இல்லை இது வேற ஏதாவதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என் அண்ணனோட டெத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது, ஸோ இது வந்து நேச்சுரலாக இருக்காது, நீங்கள் வேணால் எனக்காக இந்த கேஸை இன்னொரு வாட்டி ஓப்பன் பண்ணி இதை பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு போலீஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிற அந்த சமயத்தில் அந்த ஹஸ்பண்டோட பிரதர் இருக்கார்ல அவர் வந்து பார்த்திங்கன்னா சுஷ்மிதாவோட மொபைலை எடுத்து செக் பண்ணும் போது இவர் எப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சீக்ரெட்டையும் டெக்ஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட் பண்ணதுனால அந்த ஓப்பனாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட்னால அவங்க 2 பேருமே மாட்டிக்கிட்டாங்க. ஸோ போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு பிளான் பண்ணி பக்காவாக பண்ண ஒரு சதி அப்படின்ற மாதிரி இந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் இன்னமும் போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் இந்த கேஸில் வர பேரை வந்து முழுசாக நான் சொல்லலை, ஏன்னா ஒரு சில சமயங்களில் நம்ம இப்போ தான் வந்து க்ரைம் ஸ்டோரியை ஆரம்பிக்கிறோன்றதுனால ஸோ சேஃப்டி ரீசனுக்காக நான் வந்து அவங்களோட பேரை வந்து மாற்றியிருக்கேன். அவங்களோட ஒரிஜினல் நேமை மாற்றி வேறு ஒரு நேம் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா லீகல் சேஃப்டிக்காக பண்ணுறது. பெரிய சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓப்பனாகவே அவங்களோட ஃபோட்டோஸ் அவங்களோட வீடியோஸுன்ட்டு அவங்களோட ஒரிஜினல் நேமையே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரைமில் யார் பண்ணாங்களோ அவங்களோட ஒரிஜினல் நேமையே கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பேரையும் அவங்க ஊரையும் ஹைட் பண்ணியிருக்கோம், அதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி க்ரைம் கண்டென்ட்டை நீங்கள் டெய்லி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி க்ரைம் கண்டென்ட்டை பண்ணுறது எதுக்காகனா இந்த மாதிரி நீங்கள் நியூஸ் ஊருக்குள்ளே நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு தப்பு பண்ணால் நாளைக்கு வந்து நம்ம மாட்டிக்கிட்டால் போலீஸ் நம்மளுக்கு தண்டனை கொடுப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு தப்பு பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்க முடியாது. ஸோ தப்பு பண்ணாமல் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த க்ரைம் கண்டென்ட்டை பண்ணுறேன். ஸோ இந்த க்ரைம் கண்டென்ட்னால நிறைய யூஸ்ஃபுல் இருக்கும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு க்ரைம் கண்டென்ட்டோட நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி